ஹலோ மக்களே, ஜூலை 31 மெகா சந்தேசம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகாஷ் சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. பூமி கொஞ்சம் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆகாஷ் கேக்குறாரு, இது என்னதுன்னு கேக்குறாரு. பூமி சொல்றாங்க, இது எல்லாமே ஆஃபீஸ் ஃபைல்ஸ். நீங்க ககன் மாமாவோட ஆஃபீஸ்க்கு போகணும்னா இது எல்லாமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆகாஷ் சரி சரி இதெல்லாம் நான் எல்லாம் படிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பா பூமி சந்தோஷமாயிடுறாங்க. தேங்க்யூ சோ மச்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. எப்படியோ இதுக்குதான்ப்பா நீ எந்த டிமாண்டும் வைக்காம நான் சொன்னோன்னா உடனே கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆகாஷ் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போடுறாரு நம்ம பூமிக்கு. ஐயோ கண்டிஷனா, இப்ப என்ன கண்டிஷனு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு இப்போ நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க எனக்காக எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. என்னது சொல்லு. இப்போ உங்க அக்கா, அதாவது இங்க உங்க சரச்சந்திர வெளியே உட்காந்து ஹாலில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. நான் இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலை சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் சொல்றாரு. உடனே ஆகாஷ் கையில செய்கை காட்டுறாரு. எனக்கு ஆல்கஹால் வேணும், அதாவது ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணணும்னு இப்போ காட்டுறாரு. உடனே பூமி ஷாக் ஆகி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கே தெரியும்ல உங்க அப்பா குடிப்பாருன்னு, நீங்களே போய் எனக்காக அதை எடுத்துட்டு வரணும் ப்ளீஸ் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இந்த மாதிரி டிமாண்ட் பண்றாரு. பூமி கிட்ட போய் எனக்காக நீங்களே போய் அந்த சரக்கு பாட்டில எனக்காக உங்க அப்பா கிட்ட இருந்து திருடிட்டு வாங்க அப்படின்னு ஆகாஷ் பூமி கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரச்சந்திரா பார்த்தா ஹால்ல உட்காந்து ஃபுல்லா நல்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியாம அவர் நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. ஆகாஷ் இப்ப கேட்டதுனால பூமிக்கும் வேற வழியே இல்ல. சரி யாருக்கும் தெரியாம சைலண்டா போய் ஹாலுக்குள்ள போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா பாட்டில வச்சுட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூமி. சரி பூமி யாரும் பாக்கலன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி இங்க யாரும் பாக்கல, டக்குன்னு எடுத்துட்டு ஓடினு சொல்லிட்டு அந்த ட்ரேயோட அந்த ஒரு பாட்டில மட்டும் எடுக்கல, அந்த ட்ரேயோட மொத்தமா தூக்கிட்டு வந்துடுறாங்க. சரச்சந்திர தண்ணி அடிச்சு வச்சது அந்த ட்ரேயோட மொத்தமா தூக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே ஆகாஷ கொண்டு கொடுக்குறாங்க. ஆகாஷும் சூப்பர் பூமி சூப்பர், நான் சொல்ல மாதிரியே செஞ்சுட்டீங்க, கில்லாடி தான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஃபுல்லா அந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லா ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பூமி இவெல்லாம் என்னதான் ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவனை பார்த்தாலே கோவம் தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பூமி இரிட்டேட் ஆகி கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ் குடிக்கிறத ஜன்னல் வழியா நட்சத்திரமும் அபூர்வமும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இது ஆகாஷ் தானன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு. ஸோ இப்போ ககனா இருந்தா கண்டிப்பா குடிக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான், இவன் கண்டிப்பா ககனே கிடையாது, இவன் ஆகாஷ் தான், இந்த பூமி தான் இத்தனை நாள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ உடனே உங்க அப்பாவை கிட்ட சொல்லி பூமி முகத்தறிய கிழிக்கணும், அவனை ரூமுக்குள்ள இப்ப குடிச்சிட்டு தானே இருக்கான், இப்போ உடனே உங்க அப்பாவை கூட்டிட்டு காட்டலாம் வான்னு சொல்லிட்டு அப்புறம் நட்சத்திரம் நேரா சரச்சந்திரா கிட்ட வராங்க. போய் அவரை ரூமுக்கு கூட்டிட்டு வா, அங்க போய் ரூம்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஆனா இங்க நம்ம ஆகாஷோ அவர் ஒட்டு மொத்தமா ஃபுல்லா குடிச்சிட்டு சுயநலவே இல்லாம அப்படியே பெட்ல படுத்து நல்லா தூங்கிடுறாரு. பூமி ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, இப்படி படுத்து எடுக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கோவத்துல கத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா பூமி மெதுவா ஆகாஷ் கிட்ட போய் ஆகாஷ் எழுந்திரிங்க, ஆகாஷ் எந்திரிங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து தொட்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அது அங்க நம்ம ஆகாஷம் எந்திக்கிற மாதிரி இல்ல. அப்படியே டோர் கிட்ட போனா நம்ம சரச்சந்திரா டோரை தட்டி பூமி உன்னதானே கூப்பிடுறேன், டோரை தர, காதுல விழுகுதா விழுகலையா, என்ன பண்ணிட்டு இருக்க, பூமி கதவை தரன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி கதவுக்கு வெளியே இருந்து நம்ம சரச்சந்திரா கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரச்சந்திராக்கு பின்னாடி பேக் சைட்ல நின்று அப்புறம் நட்சத்திரம் நல்ல கூப்பிடுங்க மாமா, நல்ல கூப்பிடுங்க மாமா இன்னும் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் கதவை திறக்க சொல்லுங்க மாமா, சீக்கிரம் கதவை திறக்க சொல்லுங்க மாமான்னு நம்ம அப்புறம் பின்னாடி சின்சான் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சரச்சந்திராக்கு. பூமி இப்ப பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஐயோ அப்பா வேற இப்ப கூப்பிடுறாங்களே, இதோட இந்த ஆகாஷ் வேற இப்படி குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான், இப்ப நான் எப்படி டோர் ஓபன் பண்றது, இப்ப நான் டோர் ஓபன் பண்ணா என்ன நடக்கும்னே தெரியலையே கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது, எனக்கே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன், எனக்கே இவ்வளவு பெரிய இதை பண்றேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும்
கோவத்துல கத்திட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆகாஷ் வந்து மாட்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லப்பா அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்ம ஆகாஷ் மாட்டிக்க மாட்டாருப்பா சரச்சந்திரா கிட்ட அப்படின்னு சொல்றீங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம சீரியல் குட்டிரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், சலங்கி ஒளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன்.